உள்ளாட்சி சுடர் செய்திகள். ஆளும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தாம்பரத்தில் மிக பெரும் பாத யாத்திரை மற்றும் கண்டன கூட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதோடு அல்லாமல் அந்த திட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் பாஜக அரசை கண்டித்து இன்று சென்னை அடுத்த தாம்பரத்தில் மிக பெரும் பாத யாத்திரை மற்றும் கண்டன கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு தாம்பரம் காமராஜர் சிலை அருகே ஆரம்பித்த இந்த பாத யாத்திரையை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை அவர்கள் மற்றும் தெலுங்கானா மாநில துணை முதல்வர் மல்லுப்பாட்டி விக்ரமாகா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பேரணியானது வேளச்சேரி சாலையில் தொடங்கி முடிச்சூர் சாலை, காந்தி ரோடு வழியாக தாம்பரம் ஷண்முகம் சாலையில் முடிவடைந்தது. அதன் பின்பு கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அசல் மௌலானா, துரை சந்திரசேகர், மாவட்ட தலைவர் செந்தில்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் சிவராமன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து பிரிவு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க நம்முடைய மூத்த துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை, மற்ற நம்முடைய மூத்த தலைவர் பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோல் ஆட்சியில் தவித்த போது அதிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு உழைத்து அதை பெற்றும் தர